وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك درجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة بعد الممات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات إنك على كل شيء قدير اللهم افتح لنا أبواب الخير وأبواب الحياة وأبواب العافية وأبواب السلامة وأبواب النعمة وأبواب النعمة وأبواب العزة وأبواب البركة وأبواب البركة إنك على كل شيء قدير اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا عيبا إلا ராஜனும் நீதானே என்ன பிழைகள் செய்தாலும் எதையும் பொறுப்பவன் நீதானே நிர்ணயமான ஆயுளையும் நீடிப்பவனும் நீதானே பின்னமான பலாய்கள் எல்லாம் பெரியவர்கள் செய் ரஹ்மானே தொற்று நோயும் தொடர் நோயும் இடமென கொள்ளும் முகா நோயும் சித்தம் பலரும் இந்நோயை சிறிதும் உலகினில் இல்லாமல் பட்டி அடித்து அகற்றிடுவாய் பரனே எங்களை காப்போனே கர்த்தா இகபரம் படைத்தோனே காப்பாய் எங்கள் ரஹ்மானே ஆதம் நபிகள் பொருட்டாலும் அதன் பின் நபிகள் பொருட்டாலும் நீதினும் பிராட்டிகள் பொருட்டாலும் நான்கு சஹாபாக்கள் பொருட்டாலும் வேத மொழிப்படி நடந்தொடுக்கும் வழிமார் குத்துகள் பொருட்டாலும் வகை படைத்தவனே பெரும் பெரும் ஆழங்கள் வகுத்தவனே மண்ணில் வந்த வஃபா நோயை மறைந்தொழின்ற செய் ரஹ்மானே நேர்வழி கொடுக்கான் தந்தவனே இன்னடியார்களை காப்பவனே பேர் பெரும் செல்வம் தருபவனே பிரியமாய் எங்களை காப்பவனே உண்மை அறிவுகள் தருபவனே குறைவர உணவையும் தருபவனே ஊரில் வந்த பலாய்கள் எல்லாம் ஓட்டி அளித்திரு ரஹ்மானே அற்புத கற்ப குவளரையில் அன்புடன் எங்களை காத்தவனே உற்பத்தி 5 மாதங்களில் உறுப்புடன் உலகினில் விட்டவனே நற்சுகமாய் தவழ்ந்தெழுந்து நடக்கவும் இருக்கவும் வைத்தவனே குருக்குணமுடனோய் எங்களிடம் தொடராவது செய் ரஹ்மானே ஆங்காரமாய் வரும் நோயும் ஔஷதமில்லாமா நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் இலை இலைப்பு நீரிழைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணாது ஒடிடச் செய் நல்வழி காட்டும் ரஹ்மானே திருடர் தனி வழி ஆபத்தும் தீயினால் வரும் தங்கடங்கள் இடங்களினால் ஆபத்தும் உடுமையினால் வரும் முசீபத்தும் அரவங்கள் விஷம் மறுவிசங்கள் கணங்கள் கட்டிகள் பிளவைகளும் திருஷ்டிகள் யாவும் அணுகாமல் தயவாய் காத்தருள் ரஹ்மானே ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة முன்பாக இருக்கும் சகோதரர்கள் அவரவர் இருக்கைக்கு அமைதியாக இன்னும் சற்று நேரத்தில் விழா ஆரம்பமாக உள்ளது. அதனால் தான தர்மம் மற்றும் நல்ல அமல்களில் ஈடுபட்டு செல்வத்தில் 2.5% ஏழைக்கு பங்கிட்டு கொடுத்துவிட்டு இரவு முழுக்க இறையச்சத்தோடு தொழுகணும் தலை சாட்சி. அதுதான் நாளை மறுமைக்கே சாட்சி. முடிந்தால் இரவில் அதிகமாக தொழுகணும், இன்னும் ஈகையை தர சொல்லி இறைவனிடம் அழகணும். ஜக்காத் கொடுக்கும் பொழுது வெளியே தெரியும்படி அடிக்கக்கூடாது உடுக்கை,
பலர் அறியும்படி ஆடம்பரமாய் சக்காத்து கொடுத்தால் நீக்க முடியாது உன்னிடம் இருக்கும் அழுக்கை. சில்லறையாக மாற்றி கொடுப்பதல்ல ஜகாத், சிலருடைய வாழ்க்கை மாற்றணும் அதுவே ஜகாத் என கூறி நேரமில்லாததால் இத்துடன் இந்த நீண்ட கவிதை இருந்தாலும் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு முத்துப்பேட்டை தர்கா டிரஸ்டினுடைய நிறுவனர் SS பாக்கர் அலி சாஹிப் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழாவின் முதல் நிர்வாகம். எல்லா புகழும் நோன்பிருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கண்ணியப்படுத்தும் விதமாக இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி இஸ்லாமிய சமுதாயத்தை சிறப்பு செய்ய வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களையும் இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் SS பாக்கர் அலி சாஹிப் மேனேஜிங் ட்ரஸ்ட் தர்கா நிர்வாகம் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் தமிழ் அன்சாரி ட்ரஸ்டி தர்கா அவர்களையும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் திண்டிவனம் முகமது சரீப் அவர்களையும் முன்னாள் அரசு கொறடா நரசிம்மன் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு தொகுப்புரையாற்றிருக்கும் முத்தாநல்லூர் அப்துல்லாஹி அவர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர் அவர்களுக்கு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் இஸ்லாமிய இஃப்தார் நிகழ்ச்சியினை புரட்சித்தாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாகூரிலே நடைபெற்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களை தேர்வு செய்து நடத்தி கொண்டு வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த வகையில் இந்த வருடம் முத்துப்பேட்டையில் இருக்கின்ற சக்தி வாய்ந்த காரணமிகு பாபா அவருடைய தர்காவில் நடக்கின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்திற்காக என்றைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த வழியிலே இந்த இயக்கத்தை நடத்தினார்களோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்றைக்கு ஒரு பந்தம் உண்டு. அந்த வழியிலே புரட்சி தலைவர் அவர்கள் கூறுவார், நான் என்ன செய்தது நமக்கு, நீ என்ன செய்தாய் எதற்கு, கேள்விகள் கேட்பது எதற்கு என்று. அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று வரையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற இந்த இயக்கம் ஒரு சிலருடைய துரோகத்தன்மை என்ன என்பது உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் அவர்களும் எங்களுக்கு அண்ணன் தம்பிகள் தான். இன்று வரை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு துளியாகவும் பற்று குறையாமல், இந்த இயக்கத்தின் மீதும் பற்று குறையாமல், இயக்கத்தினுடைய தொண்டர்கள் மீதும் பற்று குறையாமல், தமிழக மக்கள் மீதும் பற்று குறையாமல், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். நான் திண்டிவனம் நகரத்தை சார்ந்தவன். நான் திண்டிவனம் நகரத்தில் இருக்கின்ற நான் முத்துப்பேட்டையிலே பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த சிறுபான்மை சமுதாயத்தில் பிறந்த நான், அதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் காரணம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு முத்துப்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கிற இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்தை கௌரவிக்கின்ற வகையில், இஸ்லாமிய சகோதரர்களை கௌரவிக்கின்ற வகையில், இஸ்லாமிய சொந்தங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முத்துப்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்றிருக்கின்ற புரட்சி தாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவரிடத்திலே நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ரசூல்லா அவர்கள் பஜ்ர் தொழுது விட்டு வருகின்ற பொழுது ஒரு பெண்மணி அவர் மீது குப்பையில கொட்டுவார். நம்ம பாடலாம் கேட்டிருக்கிறோம், அதிலும் கேட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ரசூல்லா அவர்கள் பொறுமையை கடைபிடித்து அந்த பெண்மணி ஒரு நாள் ரசூல்லா மீது அந்த குப்பையை கொட்டுவதற்கு வரவில்லை காலை பஜ்ர் தொழுகையிலே. உடனே ரசூல்லா அவர்கள் விசாரிக்கிறார், எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்று. உடனே அவருடைய கூட இருக்கின்ற சகாபா பெருமக்கள் கூறுகிறார்கள், ரசூல்லா அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை என்று. உடனே அவருடைய இல்லத்தை சென்று அந்த பெண்மணியிடத்தில் நடத்த விசாரிக்கிறார். உடனே அந்த பெண்மணி இஸ்லாத்தை உடனே தழுவுகிறார். இப்படி எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மாவிடத்திலே நான் காண்கிறேன். காரணம், பொறுமையினுடைய சிகரமாக பொறுமைக்கு பெயர் பெற்றவர் புரட்சி தாய் சின்னம்மா. இன்று வரையிலும் பல துரோகங்கள் எவ்வளவோ ஒரு பெண்ணாக நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்ற ஒரு பெண்ணாக தனது போராட்ட காலத்தில் இன்றும் ஓயாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நம்முடைய சமுதாய மக்களுக்காகவும் என்றைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். நாம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு துவா, இதே முத்துப்பேட்டை தர்காவில் நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். பிரிந்து சென்றிருக்கிற அண்ணன் தம்பிகள் துரோகிகள் அனைவருமே ஒன்றிணைந்து சின்னம்மாவினுடைய தலைமையேற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு சின்னம்மா தலைமை வைக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர், கழக நிர்வாகிகள், இஸ்லாமிய சான்றோர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எந்த நிகழ்ச்சியினை நடத்தினாலும் அதிலே முத்திரை பதிப்பார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக எப்படி திட்டங்களை நிறைவேற்றினாரோ அதே வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளியவருடைய முன்னேற்றத்திற்காக திட்டங்களை நிறைவேற்றி மக்களுடைய பேராதரவை பெற்றாரோ அதனால்தான் இன்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு, புரட்சி தலைவி அம்மாவுடைய நீங்கா நினைவு இன்றைக்கு மக்கள் மனத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். முன்னாலே உரையாற்றிய அப்து சகோதரர் எடுத்துச் சொன்னதற்கு ஏற்ப 2001ஆம் ஆண்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இஸ்லாமிய மக்களுக்காக இந்த நோன்பு திறப்பதற்காக சுமார் 4500 மெட்ரிக் டன் அரிசி தர்காக்களுக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கிற தர்காக்களுக்கு அள்ளி வழங்கி வந்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் மூலமாக சுமார் 3000 தர்காக்கள் பயன் அடைந்தன என்பது இந்த நாடு நன்கு அறியும். இப்படி பல்வேறு அரிய திட்டங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினார்கள். அதே போன்று பயணம் மேற்கொள்வதற்காக
இஸ்லாமிய மக்கள் பயணம் மேற்கொள்வதற்காக உதவிகளை எல்லாம் நிறைவேற்றியவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வகையிலேதான் இன்னைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை ஏழை எளியவர்களுக்காக புரட்சி தலைவி இந்தியாவுடைய வழியிலேயும் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலேயும் நிறைவேற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். நான் ஒரு நிகழ்ச்சியை நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு விபத்து நடைபெறுகிறது. விமான நிலையம் அருகிலே ஒரு விபத்து நடைபெறுகிறது. அந்த விபத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காயம்படுகிறார்கள். இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறார். அப்பொழுது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் அதே விபத்திலே இரத்த வெள்ளத்திலே கீழே விழுந்து விடுகிறார். தன்னை பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று ஓடோடி சென்ற இரத்த வெள்ளத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை தூக்கி அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று கதறி காப்பாற்றியவர் தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இதனை ஒரு நிகழ்ச்சியை பேட்டி அளிக்கிற போது புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் என்னுடைய சகோதரி மட்டுமல்ல, என்னுடைய தாய்க்கு நிகரானவர் தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்று பேட்டியிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது தேசிய தலைவர்கள் எல்லாம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து பார்த்தார்கள், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பார்த்தார்கள். இது நான் சொல்லுவதற்கு காரணம், தாய் மேல் ஆணையிட்டாலே வெற்றிகள் கிடைக்கும், தாயே ஆணையிட்டால் வெற்றிக்கு மேல் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள், புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இயக்கம் ஒன்று இணையும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த இயக்கத்திற்கு அது சின்னம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவில்லை. நன்றி, வணக்கம். மேன்மீதிய நமது எஜமான் கருணை நாயகம் காரணக்கரன் ஹக்கீமுல் ஹுக்கமா செய்தினா செய்குலாயம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சின்னம்மா அவர்களின் குடும்பத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஏனென்று சொன்னால், மறைந்த மருத்துவர் ஐயா வினோதரன் அவர்கள் இந்த டெல்டா பகுதியிலே வாழ்ந்த இஸ்லாமியர்களோடு மிகுந்த அன்பை பெற்றவர். அந்த வகையிலே இந்த சமூகத்திற்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக 33 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த இஸ்லாமிய சமூகத்திற்கு என்றென்றும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள், கழக நிர்வாகிகள், இங்கு வருகை புரிந்துள்ள மற்றும் எனது பாசத்திற்குரிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கு ஆண்டவளின் அருளை பெற்று ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் என் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய நம் அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பயனுறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார். அதிலும் குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் அரிசி வழங்கினார். உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தியதோடு தமிழ்நாடு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடியாக உயர்த்தினார். வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் இருந்த ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை
வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியமாக 3 கோடி ரூபாய் வழங்கினார். பள்ளிவாசல்கள், தற்காக்கள் போன்ற நிறுவனங்களில் தொடர்ந்து பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் வக்ஃப் நிறுவன மேம்பாட்டு நிதியை உருவாக்கினார். ஆதரவற்ற விதவை, ஏழை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கினார். உருது மொழியை ஒரு மொழி பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் பரிசு தொகையை உயர்த்தினார். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள நிதியுதவி, நாகூர் தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கியதையும் இந்நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகிறேன். உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயரிய போக்கில் ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் 30 நாட்கள் பகலில் பருகாமலும் உண்ணாமலும் கடுமையாக நோன்பிருந்து நோன்பு திறப்பின் போது ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி மகிழ்கிறார்கள். ரமலான் மாதத்தில் தொழுகை, நோன்பு, ஜகாத், தீமையிலிருந்து விலகி இருத்தல் முதலிய புற கடமைகளையும் இறை நம்பிக்கை, இறைவனுக்கு நன்றி செலுத்துதல், நேர்மை, கர்வமின்மை முதலிய அகக்கடமைகளையும் கடைபிடித்தல் வேண்டும். எவர் ஒருவர் உறுதியான இறை நம்பிக்கையுடன் ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று இறைமுறையாம் திருக்குரானை ஓதி இரவு நேரங்களில் விழித்திருந்து சிறப்பு தொழுகைகளை நிறைவேற்றி ஏழை வரியான ஜகாத்தையும் முறைப்படி வழங்கி நல்லறங்கள் பல புரிகின்றாரோ அவர் மீது மகத்தான இறைவர்கள் பொழியும் என்பதில் கிஞ்சித்தும் ஐயமில்லை. அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி தன்னால் இயன்றதை பிறருக்கு தர்மம் செய்து சகோதர பாசத்துடன் வாழ வேண்டும் என்ற நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பின்பற்றி வாழ்வில் வெற்றி கொள்வோம். நபிகள் நாயகம் பண்புகளை மட்டும் நமக்கு போதிக்காமல் தீயவர்களையும் நல்வழிப்படுத்தியவர். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் நபிகள் நாயகம் பேசிக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு குடிகாரர் எழுந்து நபிகள் நாயகத்தை பார்த்து, எனக்கு இஸ்லாத்தில் இடம் உண்டா என்று கேட்டார். உடனே பக்கத்தில் இருந்த ஒருவர், இஸ்லாத்தில் குடிகாரருக்கு இடம் கிடையாது என்று சொன்னார். இதை கேட்ட நபிகள் நாயகம் அந்த நபரை உட்கார சொல்லிவிட்டு குடிகாரனை பார்த்து, உனக்கு இஸ்லாத்தில் இடம் உண்டு என்று கூறினார். உடனே குடிகாரர், நான் இஸ்லாத்தில் சேரலாமா என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த நபிகள் நாயகம், கட்டாயம் சேரலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இறைவனை தொழுகிற போது மட்டும் நீ குடிக்க கூடாது என்று கூறினார். அந்த குடிகாரரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். இஸ்லாத்தில் சேர்ந்தார். தொழுகைக்கு போகிற போது மட்டும் குடிக்க முடியாத நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. சிறிது நாட்கள் அந்த நபரை பார்த்த நபிகள் நாயகம், காலையில் மட்டும் தொழுதால் போதாது, மாலையிலும் தொழ வேண்டும் என்று கூறினார். 2 வேளையும் தொழுகைக்கு போக ஆரம்பித்த அந்த நபர் 2 நேரமும் குடிக்காமல் இருந்தார். பின்னர் சிறிது நாட்கள் கழித்து மேலும் பகலிலும் ஒரு முறை தொழ வேண்டும், அந்தியிலும் ஒரு முறை தொழ வேண்டும் என்று அந்த நபரிடம்
நபிகள் நாயகம் கூறினார். 5 வேளையும் தொழ ஆரம்பித்து விட்டார் அந்த குடிகாரர். அதனால் அவரால் நாள் முழுவதும் காலை முதல் மாலை வரை குளிக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு நாள் தொழுகைக்கு போய்க் கொண்டிருந்த அந்த நபரை பார்த்து இறைவனை தொடப்போகிற போது மட்டும் குளிக்காமல் இருந்தால் பயனில்லை, இறைவனை தொழுதுவிட்டு வந்த பிறகும் குளிக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் நபிகள் நாயகம். கடைசியில் அந்த நபருக்கு குளிப்பதற்கே நேரம் இல்லாமல் போய்விட்டது. இறைவனிடம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே நல்ல பழக்க வழக்கங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் அனைத்து மதத்தினரையும் ஜாதியினரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக அரவணைத்து அவர்களுக்கு எந்நாளும் ஆதரவோடு இருந்து வருகிறோம் என்பதை இந்த தருணத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியோடு நின்று போராடினால் அனைத்தையும் வென்றிட முடியும். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைத்து காட்டுவோம். நல்லதே நடக்கும், நாளை நல்லதே. என் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உருட்டாக்கிக் கொள்கிறேன். வாழ்க, புரட்சித் தலைவர் நாம வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா நாம வாழ்க. நன்றி, வணக்கம். மதரசா பிள்ளைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சகோதரர்களே, அனைத்து மக்களுக்கும் என் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொண்டு
இந்த நல்ல நேரத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு புனித மிக்க ரமலானுடைய மாதத்திலே இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து மக்கள்களையும் தர்கா நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று ஒரு சில பகுதி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் நம்முடைய குறைகளை சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லாம் இறைவனிடத்தில் பெறக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்கள், அதுவும் இஃப்தார் நிகழ்ச்சியிலே நோன்பு நடத்தக்கூடிய நேரத்திலே அனைத்து மக்கள்களும் நாங்களும் நீங்களும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி நிம்மதியான வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்று பிரார்த்தித்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் மதிப்புக்குரிய சினிமா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே இறைவனுக்கும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கும் மத்தியிலே திரை கிடையாது என்பது இறைவசனம் அறிவிக்கின்றது. ஆக இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எனும் துஆக்களானது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இணங்கி வாழ்வதும் வழங்கி வாழ்வதும் வணங்கி வாழ்வதுமே இஸ்லாமிய தத்துவம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எல்லாம் படைத்தவன் அவனிடத்திலே நம்முடைய துஆக்களை நம்முடைய பிரார்த்தனைகளை எடுத்துச் சொல்லி துஆ செய்கின்றோம். அனைவரும் ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் என்றால் ஒப்புக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்ற அர்த்தம் பொதிப்படும். யா அல்லாஹ், கருணையாளனே, கிருபையாளனே, எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக, நிறைந்த செல்வத்தை தருவாயாக, நோயில்லாத நல்வாழ்வை தருவாயாக, குறைவில்லாத செல்வத்தை தருவாயாக, குன்றா நலத்தை தருவாயாக, எல்லா வளங்களையும் வர்க்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பிழை பொறுப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பிழை பொறுப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பிழை பொறுப்பாயாக. எங்களுக்கு நல்லருள் புரிவாயாக. நாங்கள் அறிந்து செய்த பாவங்களையும் பிழை பொறுப்பாயாக. நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களையும் பிழை பொறுப்பாயாக. நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவாயாக. நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை நீ ஒப்புக்கொள்வாயாக. இந்த சபையிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எந்த விதமான மனமாச்சாரியங்களும் இல்லாமல் அனைத்து மதத்தவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களை இதே போல் எப்பொழுதும் வாழ செய்வாயாக. நாங்கள் எப்பொழுதும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. எங்கள் மீது நீ நல்லருள் பாதிப்பாயாக. இந்த உலகத்திலே எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்படாமல் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய சிரமங்களை எல்லாம் போக்குவாயாக. நாங்கள் நினைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவாயாக. பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து இந்த 30 நாட்களும் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை நீ அங்கீகரிப்பாயாக. ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் தொழுகையிலே உன்னை வணங்கி நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய சிரமங்களை எல்லாம் முடியாதுப்பா. சும்மா நின்றுடு போ, அங்கே முன்னாடி ஜூம் பண்ணி தான் எடுக்கிறேன். கொஞ்சம் நாங்களே செல்லில் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
பெரிய கேமரா ஜூம் பண்ணிடுவோம். அங்கே ஒரு ஆள் எடுத்துருக்கு. Allahu Akbar, 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 Allahu Akbar. Allahu Akbar, 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 Allahu Akbar. வகிக்க ஆமட்டு வரைக்க தவக்கல்கு வாயிலா ரிசிக்க அப்தர்கு கப்பல் மின்னி இணையற்ற யாவா உனக்காக நம்புகிறோம், உன்னையை விசுவாசிக்கின்றோம், உன்னுடைய பொறுப்பிலேயே எங்களுடைய சகல காரியங்களை விடுகிறோம், உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பை திறந்தோம், எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. பிஸ்மில்லா. கொஞ்சம் கேப் Allah
மேடம், இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கடந்த முறையெல்லாம் வந்து பாஜக வந்து கண்டிப்பாக அதிமுக கூட்டணி கிடையாது சொல்லிட்டு இருந்தவர். சில நாட்களாக கூட்டணி வந்து 6 மாசத்துல கூட்டணி வந்து தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம். அதே சமயத்தில் அது பாஜக வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். இப்படி இப்போ நடக்கிற ஆட்சி பற்றி நீங்கள் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க போகிறோம் மேடம். மக்களுக்கு வேண்டிய எல்லா இடத்துலையும் நல்லா நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? ஓரளவுக்கு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மதுபான அது வந்து தமிழ்நாட்டில் விலைகளை செய்யறதுக்கெல்லாம் சரியா. ஆனால் இப்போ திமுக 4 வருஷம் ஆகுது. அவங்க வந்ததுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையா சரியா நடக்கல. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னே பார்க்கலாம். இந்த மாதிரி தவறுகள் நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தவறு நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவு அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய் வேற வழியிலே எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க செய்யற குளறுபடியை எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கவனிச்சுட்டு இருக்கேன். அதில் இந்த விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ அது வெளியில் வருது. வெளியில் வருது. இதுலேருந்து யாரும் செய்ய முடியாது. இந்த மாதிரி அரசாங்கம் வந்து முதல் பண்ணி, அதாவது நிறுவனம் அது அரசாங்கத்துக்கு தான் வரணும். வேற என்ன? ஆனால் அதில் ஒழுங்காக அங்கே வியாபாரம் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நிறையா